ஒரு பெரியவர் ஒருத்தர் தன் மகனை கூப்பிட்டு இறக்கும் தருவாயில் தாய்க்கு சோறு போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இறந்துடுவார். இந்த பையனுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். அம்மாவுக்கு சாதம் போடாத அப்படின்னு சொல்கிறாரு, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நம்ம சாதம் போடாமல் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் அப்பா இறக்கும் பொழுது நம்ம அவருடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். அவனுக்கு என்ன செய்யலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்குவான், என்ன செய்யலான்ட்டு. அப்போ அவங்க அப்பாவுடைய நண்பர்கிட்ட போய் இதை மாதிரி அப்பா சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவார், அது ஒன்றும் இல்லைப்பா, வேற அம்மா சமைச்சிட்டு நீங்கள் மருமகளோ இல்லை மகள்களோ சாதம் போடும் பொழுது குறைவாக போட்டுட்டாங்க, பத்தாமல் வச்சுட்டாங்க, இப்படி செய்வாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் சமைச்சு வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை அவங்களே போட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாரு. அதுதான் உண்மை. அப்போ எப்பொழுதுமே நம்ம பெரியவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு அவங்களா பரிமாற சொல்லி சாப்பிட்டுக்க சொல்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவார். இந்த கதையை அவன் கேட்டுட்டு அப்படி கேட்டது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுலேருந்து அவன் சமைச்சு அவங்க ஒய்ஃபை வைக்க சொல்லிட்டு அவங்களா சாப்பிட்டுக்க சொல்கிற மாதிரி செஞ்சிடுவான். இது இயற்கையிலையுமே இந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய வீடுங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு சாதம் போடும் பொழுது மருமகள் போடுறதுனால குறைவாக போட்டுட்டாங்க, இது பத்தில் அப்படிங்கிற அந்த குறைபாடு நிறைய இருக்குதுல்ல. அப்போ அவங்க ஒரு வயதானவங்க தானே போட்டு சாப்பிடும் பொழுது தனக்கு தேவையானதை வச்சு சாப்பிட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தியும் வரும். அப்படிங்கிறதுக்கு தான் அவங்களுக்கு தன்னுடைய வேலைகள் அவங்களே செஞ்சுக்கிற அந்த தைரியமாக அவங்களுக்கு வரும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்பட்டிருக்குது. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.